நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய தொகுதி திண்டிவனத்தில் மக்களுடைய கோரிக்கைகள், அவருடைய பிரச்சனைகள், குளங்கள், ஏரிகள் இவற்றை ஆய்வு செய்து என்னென்ன பிரச்சனைகள் என்பதை சம்பந்தப்பட்ட ஆட்சியருக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்கள் அதை பரிந்துரை செஞ்சிருந்தோம். அப்போ அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறார்கள் என்பதை ஒரு ரிவ்யூ கூட்டமாக இன்றைக்கு நகராட்சி அலுவலகத்தில் ஆணையர், சப் கலெக்டர் இவர்களை வைத்து அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வைத்து இன்றைக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்தியிருக்கிறோம். இதில் அதாவது பெண்டிங், இன்னும் வேலை முடியாதது, உடனடியாக செய்ய வேண்டியது, இன்னும் கூடுதலாக செய்தே ஆக வேண்டிய பிரச்சனைகள் என தனித்தனியாக பிரித்து அதை செய்வதற்கான வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே மக்கள் மனைப்பட்டா பிரச்சனையை கேட்டிருந்தாங்க. அதுவும் உடனே அதை செய்வதற்கும், காட்டுநாயக்கன் உள்ளிட்ட பழங்குடி சமுதாயத்தினருக்கான சாதி சான்றிதழ், இது ஒரு பக்கம் நம்ம கேட்டிருக்கோம். அதையும் நம்ம வழிகாட்டி இருக்கிறோம். இப்போ இன்னும் ஒரு 2 மாதங்களில் குடிநீர் பிரச்சனை வந்துவிடக்கூடாது. கோடை காலங்கள் வர வர குடிநீர் பிரச்சனை வரும். அப்போ குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு திண்டிவனம் தொகுதியில் இன்னைக்கு அதுதான் முக்கியமாக இந்த ரிவ்யூ மீட்டிங்கில் பேசப்பட்டது. அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் மொத்தம் மரக்காணம் பகுதியில் இருக்கின்ற அந்த 31 ஏரிகளையும் தூர்வாருவதற்கு அல்லது அந்த 31 ஏரிகளையும் தண்ணியை தேக்கி வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு வழிகாட்டி இருக்கின்றோம். திண்டிவனம் நகரத்திற்கு உட்பட்ட ஏரிகளை, மிக முக்கியமான கடங்கல் ஏரியா இருக்கலாம், ராஜாக்குளம் போன்ற முக்கியமான ஏரிகளை அதுவும் தூர்வாரி அதை பாதுகாப்பதற்கு, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, குப்பைகளை அவங்க கொட்டுறதை அகற்றுவது, இது மாதிரியான வேலைகள். அதே போல் சாலைகளில், மாநில நெடுஞ்சாலையில் இருக்கின்ற, அதாவது திண்டிவனத்துக்கு உட்பட இந்த தொகுதியில் இருக்க எந்த இடங்களையும் லைட்டு எங்காவது பழுது அடைஞ்சிருச்சுன்னா அதையும் நாங்கள் போட சொல்லியிருந்தோம் கடந்த முறை. அது இந்த முறையும் அதை ரிவ்யூ பண்ணதில் நிறையா இடங்களையும் போட்டிருக்கிறாங்க. போடாத இடங்கள்ல போட சொல்லி வழிகாட்டி இருக்கின்றோம். அந்த வகையில் திண்டிவனம் தொகுதியினுடைய தேவைகள், அந்த மக்களுடைய தேவைகள், எங்கள் தொகுதியினுடைய மக்களுடைய தேவைகள், கோரிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இந்த 1 மாத காலத்திற்குள் நாங்கள் அதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் தேவையானவற்றை, மனைப்பட்டா பிரச்சனை என்னென்ன இருக்கின்றதோ அது 5 ஆண்டுகளில் கூடுதலாக அதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அது குறித்து அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கோம். சரி, சிபிஎம் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கு. திமுக, அதிமுக, பாஜகன்னு சொல்லிட்டு கொள்கை புடலங்கைன்னு சொல்லிட்டு திமுக விமர்சித்து ஒரு புகைப்படம் வெளியிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம். அவங்க மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்களுடைய பார்வை. அது அவர் மரியாதைக்குரிய தோழரிடம் தான் அது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டும். எங்களுக்கு அது குறித்து இப்பொழுது எதுவும் சொல்வதற்கு இல்லை. 2 நாளுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்துச்சு சார். திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுல தாவேக அமைச்சரவையில யார் இடம் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு வெட்கம் இல்லையான்னு சொல்லிட்டு ராசா பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, மரியாதைக்குரிய அண்ணன் ராசா அவர்கள் சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. அதாவது எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்கின்ற ஒரு வரையறை இல்லாமல் பேசுகிறார். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள் அவரை அழைத்து கண்டிக்க வேண்டும். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து விடுதலை சிறுத்தைகளை தூண்டி விடுகின்ற வேலையை அது செய்கிறார்கள். 2006ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட்டணியில் இருந்து கூட்டணியில் வெற்றி பெற்று 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தோம். அந்த 2 தொகுதி வெற்றி பெற்ற பிறகு திமுக அன்றைக்கு வெறும் 96 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. ஆனால் எங்களுடைய இடங்கள் 2 இடங்களும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து 5 ஆண்டுகளும் மறைந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை ஒரு மைனாரிட்டி அரசு என்றுதான் சொன்னார்கள். ஆனால் காங்கிரசும் ஆதரவு கொடுத்தது, விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு கொடுத்தது. அப்போதெல்லாம் ராசா போன்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், வெட்கப்படாமல் தான் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆகவே அவர் பேசுவது என்பது அவருக்கே அது சரியா என்பதை நான் அவருடைய கோணத்திலே விட்டு விடுகின்றேன். மேலும் மேலும் மாதிரி அவர் விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை நிறுத்த வேண்டும். திமுக தலைமை அவரை கண்டிக்க வேண்டும், கண்டிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். சார், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மின்வெட்டை பத்தி பேசுகிறது. அதே போல விடுதலை சிறுத்தை அலுவலகத்திலையும் மின்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மின்வெட்டு இருக்குது சார்.
இல்லை, அது வந்து அவர் தவறான செய்தி சட்டப்பேரவையில் பதிவிட்டிருந்தார்கள். ஏன்னா அன்றைக்கு வந்து எங்களுடைய அம்பேத்கர் திடல், எங்களுடைய கட்சி அலுவலகம் மராமத்து பணிகள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் அது தெரியும். அதில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் அது நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். அன்றைக்கு மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் வந்தபோது அந்த வேலைகளில் ஃபீஸ் போயிருந்தது. அதனால கரண்ட் தடைபட்டிருந்தது ஒழிய மின் தடையால் வந்து அது மின்வெட்டு ஆகலை. எங்க அலுவலகத்துல தொடர்ந்து இன்னைக்கு போனாலும் வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனாலதான் போயிருக்கு. அதனால வந்து அவரு அந்த கவர்மெண்ட் தாவேகா அரசு மீது குற்றம் சுமத்துவதற்கு பல வாதங்களை வைக்கும் பொழுது எங்களையும் அந்த வாதத்துக்கு இழுக்கிறாரு. அது வந்து சரியா இல்லை, அது வந்து சரியானதல்ல. அது உண்மைக்கு மாறான செய்தியை வந்து நம்ம வந்து அவர் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம வந்து நான் தெளிவாக